ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு உங்களுக்கு நான் டெஸ்ட் டைப்பில் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் நாம் 5 கொஸ்டின் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம டெஸ்ட்டுமே எப்படின்னாக்கா 2025 தான் நம்ம அப்படியே ப்ரீவியஸாக நம்ம அந்த ஆர்டரில் போயிட்டுருக்கோம். ஸோ இதை நம்ம எழுத போகிற 5வது டெஸ்ட்டு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னாக்கா 6/1/2024 நடந்த எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி தான் இந்த டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம என்னென்ன இருக்குன்றத முடிஞ்ச வரைக்கும் நம்ம டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக நாம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஸோ உதகமண்டலம் அப்படின்றது எப்படி மருவி வந்துள்ளது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி, உதகை. ஓகேங்களா? உதகமண்டலம் என்பது உதகை என்று மருவி உள்ளது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். அதே ஊர் பெயர் மருதான். வண்ணாரப்பேட்டை அப்படின்றது எவ்வாறு மருவி உள்ளது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி, வண்ணை. ஓகேங்களா? வண்ணாரப்பேட்டை என்பது வண்ணை என்று மருவி உள்ளது. அடுத்து தேர்ட் கொஸ்டின் நமக்கு ஊர் பெயர்களில் மருதான் கேட்டிருக்காங்க. நாகப்பட்டினம் என்பது எவ்வாறு மருவியுள்ளது அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகை. ஓகேங்களா? நாகப்பட்டினம் என்பது நாகை என்று மருவியுள்ளது. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? உதகமண்டலம் உதகை, வண்ணாரப்பேட்டை வண்ணை, நாகப்பட்டினம் நாகை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைச்சொல் அறிக. தெசிஸ் அப்படின்றதுக்கான கலைச்சொல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆய்வேடு. தெசிஸ் அப்படின்னாக்கா ஆய்வேடு. ஸோ மற்றதுக்கெல்லாம் என்ன வரும்? சிம்பாலிசம் அப்படின்னாக்கா குறியீட்டியல் வருங்களா? ஸோ சிம்பாலிசம் அப்படின்னாக்கா குறியீட்டியல் அப்படின்ற மாதிரி வரும். தெசிஸ் அப்படின்னாக்கா ஆய்வேடு. நெக்ஸ்ட் பாருங்க, பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா என்பதற்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன? சினிமா என்பதற்கான தமிழ் சொல்லாக்கம் என்ன அப்படின்னாக்கா திரைப்படம். டெலிவிஷன் அப்படின்னாக்கா தொலைக்காட்சி. இமெயில் அப்படின்னாக்கா மின்னஞ்சல். ரேடியோ வானொலி. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது வினா வகை வச்சு கேட்டிருக்காங்க, அதாவது விடை வகைகள் வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த வேலையை செய்வாயா அப்படின்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது என்ன வகையான விடை? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏவல் விடை. அதாவது கட்டளை இடுறது போல் சொல்வது. இந்த வேலையை செய்வாயா அப்படின்றதுக்கு நீயே செய் அப்படின்னு சொன்னாக்கா அது என்னது? கட்டளை இடுவது போல் உள்ளது. ஸோ கட்டளை இடுவதல் அப்படின்றது நம்ம ஏவல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதுவே செய்ய மாட்டேன் அப்படின்னாக்கா அது மறுத்து கூறுறாங்க, அது மறை விடை அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுவே வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னாக்கா செய்யாமல் இருப்பேனா, இப்போது இந்த வேலையை செய்வாயா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு இதை செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அது வினா எதிர் வினாத விடை ஆகும். ஓகேங்களா? ஓகே, இனமொழி விடைன்றது ஒரு நம்ம கேட்குற உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னாக்கா எனக்கு பாட தெரியும் அப்படின்ற மாதிரி அதற்கு இனமான மற்றொரு செயலை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அதுதான் இனமொழி விடை ஆகும். ஸோ ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் டி. அடுத்தது விடை வகைகள். கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? சுட்டி காட்டுவோம். ஸோ ஆன்சர் சுட்டு விடை ஆகும். அடுத்தது விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா அது என்னது? நேர் விடை. ஓகேங்களா? நான் போகிறேன், நான் கடைக்கு போறியா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அது நேர் விடை ஆகும். ஓகேங்களா? அதே போக மாட்டேன் அப்படின்னாக்கா அது மறை விடைன்னு சொல்லலாம். நீயே போ அப்படின்னாக்கா அது ஏவல் விடை ஆகும். சரிங்களா? கடைக்கு போவாயா அப்படின்னு கேட்குற கேள்விக்கு நீயே போ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னாக்கா அது ஏவல் விடை. போக மாட்டேன் அப்படின்னாக்கா மறை விடை. போவேன் அப்படின்னாக்கா நேர் விடை ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. 9th கொஸ்டின் பாருங்கள் ஆஃபீஸர். அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா என்ன? செயற்கை நுண்ணறிவு. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாக்கா செயற்கை, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா நுண்ணறிவு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா என்னது? செயற்கை நுண்ணறிவு ஆகும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கல்ச்சுரல் அகாடமி என்ற கலைச்சொல்லுக்கான பொருள் என்ன? கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னாக்கா என்னது?
பண்பாட்டு கழகம். ஓகேங்களா, கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னாக்கா பண்பாட்டு கழகம். அடுத்தது பாருங்கள், டிக்கெட் இன்ஸ்பெக்டர் என்ற கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸோ இன்ஸ்பெக்டர் அப்படின்னாலே என்னது, ஆய்வாளர், ஆய்வர். டிக்கெட் அப்படின்னாக்கா பயணச்சீட்டு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னாக்கா பயணச்சீட்டு ஆய்வர் அல்லது பயணச்சீட்டு ஆய்வாளர். பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இந்த தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஊமை தொடரை தேர்க. ஸோ ஊமை தொடர் வந்து கேட்குறாங்க. பாரதியுடைய பாடல்கள் அப்படின்றது அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் போல உள்ளது. அப்போ இதுக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கும், எளிதில் பொருள் விளங்குது அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து வெளிப்படையாக அவங்களுக்கு வந்து நல்லா பதியும். அப்போது உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேங்களா, எளிதில் பொருள் விளங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எளிதில் பொருள் விளங்குது அப்படின்னாக்கா அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். ஓகேங்களா, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இந்த ஊமையால் அறியப்படும் பொருளினை தேர்வு செய்க. ஸோ காக்கா உட்காரப்ப பனம்பழம் விழுந்தது அப்படின்றது அது வந்து தற்செயலாக ஒரு நடந்த ஒரு நிகழ்வு. கரெக்டுங்களா, ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. கொடிக்கட்டி பறத்தல் என்னும் ஊமையானது கூறும் பொருளை கண்டறிக. கொடிக்கட்டி பறத்தல் அப்படின்னாக்கா என்னது, புகழ்பெற்று விளங்குதல். கொடிக்கட்டி பறத்தல் புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார் அப்படின்னாக்கா என்னது, பிறவினை ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். அதாவது தந்தை மகனை வந்து படிக்க வைக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது என்ன வாக்கியம், பிறவினை வாக்கியம் ஆகும். ஓகேங்களா, தானாக செஞ்சாங்க அப்படின்னாக்கா அது தன்வினை, மற்றவங்களை செய்ய வச்சாங்க அப்படின்னாக்கா அது பிறவினை. இந்த இடத்துல என்ன செயல் நடக்குது, தந்தை மகனை படிக்க வைக்கிறாங்க. அப்போது தந்தையான ஒரு நபரானவர் மகன் அப்படின்ற இன்னொரு நபரை படிக்க வைக்கிறாங்க. இன்னொரு நபரை வந்து ஒரு செயலை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அது பிறவினை வாக்கியம் ஆகும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இங்கே எது கரெக்டாக பொருந்தது அப்படின்ற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அப்படின்ற ஒரு வினா கேட்குறாங்க. அப்போ அது என்னவாக இருக்கும், ஒரு வினா தொடராக இருக்கும். பூக்களை பறிக்காதீர் அப்படின்றது ஒரு ஆர்டர் போடுறாங்க, கட்டளையிடுறாங்க. அப்போ இது கரெக்டாக இருக்குது. எவ்வளவு உயரமான மரம் அப்படின்ற ஒரு உணர்ச்சி வருதுங்களா, அப்போது அது ஒரு உணர்ச்சி தொடராகும். இது நாற்காலி, அவன் மாணவன், இது என்னது, ஒரு பெயர் பயனிலை தொடராகும். ஸோ ஆன்சர் இதில் வந்து எது கரெக்டாக பொருந்தியுள்ளது, ஆப்ஷன் பி தான் சரியாக பொருந்தியுள்ளது. விடைக்கேற்ற வினா அமைக்க. பானையின் வெற்றிடமே நமக்கும் பயன்படுகின்றது. பானையின் வெற்றிடம்தான் நமக்கு பயன்படுகின்றது. அப்போது உங்கள் கொஸ்டின் என்னவாக இருக்கும், பானையின் எந்த பகுதி நமக்கு பயன்படுகின்றது, இது கரெக்டாக இருக்குது. பானை எப்படி நமக்கு பயன்படுகின்றது, அவங்க வந்து எப்படி பயன்படுதுன்னு சொல்லலை, எந்த பகுதி பயன்படுகின்றதுன்னு சொல்கிறாங்க. பானை எதனால் நமக்கு பயன்படுகின்றது அப்படின்னு பொருந்தாது, எங்கு நமக்கு பயன்படுகிறது என்பதும் பொருந்தாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியாக பொருந்தியுள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அப்போ தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு, இது கரெக்டாக இருக்குங்களா. வாழை இலை அதிகம் கிடைக்கும் மாநிலம் எது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. வாழை இலை எதற்கு பயன்படுகிறதுன்னு பற்றி சொல்லலை. ஓகேங்களா, தமிழர் பண்பாடு பற்றி வந்து இங்கே சொல்லலை. இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு, வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. ஸோ இதுதான் நமக்கு சரியாக பொருந்தியுள்ளது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயணகவி. ஸோ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார், இதுக்கு கரெக்டாக பொருந்தது. எதனால் பகுத்தறிவு கவிராயர், இங்கே வந்து காரணம் சொல்லலை. பகுத்தறிவு கவிராயர் என உடுமலை நாராயணகவி போற்றப்படுவதற்கான காரணத்தை பற்றி நமக்கு சொல்லலை. எங்கு எந்த இடத்துல வந்து போற்றப்பட்டார் பற்றியும் சொல்லலை. ஏன் வந்து போற்றப்பட்டார் அப்படின்ற பற்றி சொல்லலை. இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்பட்டார். அப்போ யார் வந்து பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்பட்டார், இதுதான் நமக்கு கரெக்டாக பொருந்தது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஃபீஸர், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து பணித்து. ஸோ இந்த பணிந்துக்கு என்ன வரும், பணிவுடன் நடத்தல். இந்த பணித்துக்கு கட்டளையிடுதல்.
பணியாமை அப்படின்றது வருமானாக்கா வராது. ஓகேங்களா. அருளி செய்தல், கொடுத்தல் இது எதுவுமே நமக்கு சரியாக பொருந்தவில்லை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ பணிந்து அப்படின்னாக்கா பணியுடன் நடத்தல், பணித்து அப்படின்னாக்கா கட்டளையிடுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஸோ இங்கே வந்து பகைவரை, பரணி, வென்றதை, இலக்கியம், பாடுவது. அப்போது பகைவரை வென்றுவதை பாடுவது பரணி இலக்கியம். கரெக்டுங்களா. பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் என்னும். நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம். இது கரெக்டாக இருக்குது. நாம் பெயர் பெற நல்லவர் என்னும் என்ன செய்யலாம். ஸோ இதில் நமக்கு ஆப்ஷன் சி தான் சரியாக பொருந்தியுள்ளது. அடுத்தது பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்துக. தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார். நாளை வருகிறார் தமிழகம் தலைவர் குடியரசு. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இது கரெக்டாக இருக்குது. தலைவர் தமிழகம் குடியரசு நாளை வருகிறார். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியாக ஒரு சொற்களாக, அதாவது வந்து அந்த சொற்கள் அப்படின்றது ஒழுங்காக அமைந்துள்ளது. அகரவரிசை. ஸோ அகரவரிசைக்கெலாம் நான் உங்களுக்கு இதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லாவே வந்து நல்லா அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே வந்து தா வரிசையில் இருக்குது, பா வரிசையில் இருக்குது. ஓகேங்களா. தா வரிசையில் தா மட்டும்தான் இருக்குது. பா வரிசையில் பா, பி, பே அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த ஆர்டரில் இருக்குது. கரெக்டுங்களா. ஸோ இது நமக்கு பா வரிசையில் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் நம்ம எப்படி எழுதணும்? அ, ஆ, இ, ஈ, ஏ, ஏ அந்த ஆர்டரில் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு தான், அப்புறம் இந்த ஆர்டரில் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. ஸோ நம்ம பார்க்குறோம், ஃபஸ்ட்டு நமக்கு உயிரெழுத்து இருக்கா? ஆமானா இருக்குது. ஓகேங்களா. அப்போ உயிரெழுத்தில் ஆப்ஷன் ஏலேயும் சியில் இருக்குது. அப்போ பி அண்ட் டி எலிமினேட் பண்ணிவிடுங்க. இப்போது இது ரெண்டுத்தில் நமக்கு எது வரும் அப்படின்னு பார்க்குறோம். இப்போது உயிரெழுத்தில் ஐயம்ன்றது இருக்குது. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்? காந்தாட்ச வரிசையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எது வரும்? கா தான் வரும். அதுக்கப்புறம் தான் சா வரும். கரெக்டுங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள், அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறோம், நமக்கு வந்து பா, தா, மா, நா, கா. அப்போ காந்தாட்ச ஆர்டர் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ எது வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கா வரும், அடுத்தது தா வரும், அப்புறம் நா வரும், அப்புறம் பா, மா. இது எந்த ஆர்டரில்? இந்த ஆர்டரில் எங்கே இருக்குது பாருங்கள். கா, தா, நா, பா, மா இங்கே இருக்குங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி. பாடி என்ற வேர்ச்சொல்லுக்கான வினைமுற்று என்ன? பாடினால். ஓகேங்களா. பாடி என்ற வேர்ச்சொல். அப்போ பாடி என்பது வேர்ச்சொல், அதுக்கான வினைமுற்று என்ன? பாடினால். அப்போ பாடிய அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா வியங்கோல் வினைமுற்று. ஏன்னா வியங்கோல் வினைமுற்றுனா என்ன வரும்? க, இய, இயர் என்று முடியும். க, இய, இயர் என்று முடிந்தால் அது வியங்கோல் வினைமுற்று ஆகும். இங்கே ஈய என்று முடிந்திருக்கா. அப்போ இது வந்து ஒரு வியங்கோல் வினைமுற்று ஆகும். ஓகேங்களா. அப்போ பாடினால் என்பது வினைமுற்று, பாடிய என்பது வியங்கோல் வினைமுற்று, பாடி என்பது வேர்ச்சொல் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வினைமுற்று. கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் எது? ஸோ ஏவல்னா என்ன? கட்டளையிடுவது போல். அப்போ கட்டளையிடுவது போல் உள்ள வினைமுற்று சொல் எது? செல்க. இது வந்து ஏவல் வினைமுற்று கிடையாது, ஆனால் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த வியங்கோல் வினைமுற்று தான். நான் சொன்னேன்னா க, இய, இயர் இந்த மாதிரி முடிந்தாலே அது வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா ஆஃபீஸர். க, இய, இயர் அப்படின்னு சொல்லிட்டு முடிந்தாலே அது என்னது? வியங்கோல் வினைமுற்று. இங்கே ஓடு அப்படின்றத என்னது? கட்டளையிடுவது போல் உள்ளது. ஓகேங்களா. ஏவல்னாலே என்னது? கட்டளையிடுவது போல் உள்ளது தான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. விளைவது இதற்கான வேர்ச்சொல் என்ன? ஸோ விளைவது இதற்கான வேர்ச்சொல் என்னவாக இருக்கும்? விளை. ஓகேங்களா. ஸோ விளைனா வேர்ச்சொல்லாக இருக்கும். விளைந்து என்பது என்னவாக இருக்கும்? வினை எச்சமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த லா வருமானாக்கா வராது. ஓகேங்களா. இந்த லாவும் வராது. ஓகேங்களா. ஏன்னா இங்கே விலை பெரிய லா தான் இருக்குது. அப்போ அதோடைய வேர்ச்சொல் என்னவாக தான் இருக்கும்? இதுதான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வருக இதற்கான வேர்ச்சொல் என்ன? ஸோ வருக அப்படின்றது ஒரு வியங்கோல் வினைமுற்று. ஓகேங்களா. ஸோ இதுக்கான வேர்ச்சொல் என்னவாக இருக்கும்? கட்டளையிடுவது போல் இருக்குமா? வா. அப்போ வா என்பது
இதற்கான வேர்ச்சொல் ஆகும். ஓகேங்களா. ஸோ வந்த வந்த அப்படின்றது பெயரெச்சம் சொல்லலாம். ஓகேங்களா. வந்த ஆள முடிந்தாலே அது பெயரெச்சம் ஆகும். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. அறியேன் இதற்கான வேர்ச்சொல் என்ன? ஸோ அறியேன் இதில் வேர்ச்சொல் என்னவாக இருக்கும்? அரி. ஓகேங்களா. ஸோ இந்த ரா தான் வரும், இந்த ரா வராது. இந்த அறிந்த அப்படின்றது என்னவாக இருக்கும்? பெயரெச்சமாக இருக்கும். இந்த ரா என்பது வராது. ஓகேங்களா. அப்போ அறியேன் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா தன்மை பன்மை வினைமுற்று, தன்மை பன்மை வினைமுற்று ஆகும். ஓகேங்களா. ஏன் ஏன் அப்படின்னு முடிந்தாலே அது தன்மை பன்மை வினைமுற்று. அறியேன் தன்மை ஒருமை, தன்மை பன்மை அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ தன்மை ஒருமை அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ தன்மை பன்மை வினைமுற்று, தன்மை ஒருமை வினைமுற்று அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கான வேர்ச்சொல் என்ன அப்படின்னாக்கா ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாமே எந்த வகைகளை சார்ந்த சொற்கள் ஆகும் அப்படின்னாக்கா குலை வகைகள். ஓகேங்களா. இதெல்லாமே எந்த வகைகள்? குலை வகைகள் ஆகும். தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற லெசனில் உள்ள டாபிக் இது. ஒரு பொருள் தருகின்ற பல சொற்கள். ஓகேங்களா. ஸோ கொத்து, தாறு, கதிர், சீப்பு அப்படின்றது குலை வகைகள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு பொருள் தருகின்ற பல சொல் அறிதல். மலைக்குகை. மலைக்குகை என்ற பொருளை தருகின்ற பல சொற்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிலம். ஓகேங்களா. ஸோ பிலம்னாலும் மலைக்குகை தான், முழைனாலும் மலைக்குகை தான் குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. ஸோ இந்த வாழை அப்படின்றது என்னத்தை குறிக்கும்? மீனை குறிக்கும். இந்த வாழை என்பது வாழை மரத்தை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம். சிரம் என்பதற்கான பொருள் என்ன? சிரம் அப்படின்னாக்கா தலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. ஸோ கிண்ணம். இந்த கிண்ணம்னா நமக்கு என்னன்னு தெரியும்? கிண்ணம்னா சிறு பாத்திரம். இது நமக்கு 2 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த கிண்ணம் அப்படின்றதுக்கு துன்பம் வருமா இல்லை மகிழ்ச்சி வருமா அப்படின்னாக்கா துன்பம் தான் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ ஓகேங்களா. ஸோ கிண்ணம் 3 சுழி நான் வந்துச்சுனாக்கா சிறிய பாத்திரம், அதே 2 சுழி நான் வந்துச்சுனாக்கா அது துன்பத்தை குறிக்கின்ற ஒரு சொல்லாகும். கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா என்னது? கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கா என்ன குறிக்கும்? கடன் அட்டை குறிக்கும். கரன்சி நோட் அப்படின்னாக்கா பணத்தாள். டெபிட் கார்டு அப்படின்னாக்கா பற்று அட்டை. செக் அப்படின்னாக்கா காசோலை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. டிஜிட்டல். டிஜிட்டல் அப்படின்னாக்கா என்ன? மின்னணு மையம் ஆகும். ஓகேங்களா. டிஜிட்டல் அப்படின்னாக்கா என்னது? மின்னணு மையம் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. வழுவு சொற்களை நீக்குதல். பிழையற்ற தொடர் எது? செழியன் வரும். செழியன் வந்தார்கள். செழியன் என்பது ஒருமை, வந்தார்கள் என்பது பன்மை. செழியன் வந்தான். ஸோ கரெக்டாக இருக்குங்களா. செழியன் அப்படின்ற ஒரு ஆண்பாலானது வந்தான் என்ற ஆண்பாலுக்கான வினைமுற்றை கொண்டு முடிந்துள்ளது. செழியன் வந்தது. இது என்னவாயிடும்? இது ஒரு திணை வழு ஆகும். இது என்ன வழு? திணை வழு. ஏன் திணை வழு? ஒரு உயர்திணையானது ஒரு அக்ரிணை வினைமுற்று கொண்டு முடிந்தால் அது திணை வழு. ஓகேங்களா. ஸோ செழியன் வரும் அப்படின்றது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. செழியன் வந்தார்கள் அப்படின்றது என்னது? இது ஒரு எண் வழு ஆகும். ஏன்னா செழியன் என்ற ஒரு ஒருமையானது வந்தார்கள் என்ற பன்மை வினைமுற்று கொண்டு முடிந்துள்ளது. அப்போ இது எண் வழு. இது என்ன அப்படின்னாக்கா கால வழு ஆகும். ஓகேங்களா. ஸோ செழியன் வரும் அப்படின்னு சொல்லாமனாக்கா சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்கள். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் அப்படின்னு வரணும். ஸோ இது கிடையாது. சிறப்புன்றதுக்கும் பெரியரா வரணும். ஸோ தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஸோ இங்கே இப்போ வருமானாக்கா கண்டிப்பாக வரும். ஏன்னா குசுடு துபுரு சொல்லியிருக்கேன்னா இந்த குசுடு துபுருக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வல்லினம் என்பது மிகும். ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. பெயரும் தவறு. தமிழுக்கு இங்கே இக்குன்றது வரவே வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு. ஸோ கமுகு அதாவது பாக்கு, அது நம்ம என்ன சொல்லுவோம்? கூந்தல் அப்படின்னு சொல்லுவோமா? ஆன்சர் ஆப்ஷன் பி.
இதுவும் நமக்கு 10th நியூ புக்கில் உள்ள தமிழ் சொல்வளம் அந்த லெசனில் நமக்கு இது கவர் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இலக்கண வகைகள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஸோ எழுத்து, சொல், அணி. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் வந்து இலக்கண வகைகளோட. ஏன்னா வந்து இலக்கண வகைகள் பொறுத்த வரைக்கும் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி அப்படின்னு சொல்லிட்டு 5 வகைப்படும். இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அவை எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் ஆகும். அப்போ தொடை என்பது இதில் பொருந்தாதது ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல். ஸோ பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் எது பொருந்தாதது? பஞ்சு. காரணம் என்ன? மற்ற எல்லாமே நமக்கு வன்தொடர் குற்றியலுகரம் ஆகும். இது மட்டும் தான் என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். அது என்ன வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னாக்கா வல்லினம். வல்லின எழுத்துக்கள் என்னென்னது? கசட, தபர. ஓகேங்களா? கசட, தபர. வல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குசுடு துபுரு வந்துச்சுனாக்கா அது வன்தொடர் குற்றியலுகரம் ஆகும். ஓகேங்களா? அதுவே மென்தொடர் மெல்லினம்னா என்னது? ஞஞன நமன. ஓகேங்களா? மெல்லினம் அப்படின்னாக்கா ஞஞன நமன. இந்த அதாவது வந்து மென்தொடர். ஓகேங்களா? இந்த மென்தொடர் அடுத்து குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னாக்கா அது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம் ஆகும். ஓகேங்களா? ஸோ வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். இடைத்தொடர் அப்படின்னாக்கா இடையின எழுத்துக்கள் என்னென்னது? எரல, வழல. கரெக்டுங்களா? ஸோ இதை தொடர்ந்து குசுடு துபுரு வந்துச்சுனாக்கா அது மென்தொடர், அது வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம் சொல்லுவோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ பத்து, பாட்டு, பாக்கு இதில் எல்லாத்துலையும் நமக்கு வந்து கசட தபர அது தொடர்ந்து நமக்கு வந்து குசுடு துபுரு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆனால் இதில் மட்டும் என்ன வந்திருக்கு? மென்தொடர் மெல்லின எழுத்தான ஞா என்ற எழுத்தை தொடர்ந்து குசுடு துபுரு அப்படின்ற இது வந்திருக்கு. அப்போ இதுதான் நமக்கு பொருந்தாது. ஏன்னா மற்ற 3மே நமக்கு வன்தொடர் குற்றியலுகரம் ஆகும். இது மட்டும் தான் நமக்கு என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை, மிதவை, நீகான், தெப்பம். இதில் எது பொருந்தாது? நீகான். ஏன் அப்படின்னாக்கா நீகான் அப்படின்னாக்கா என்னது? நாவாய் ஓட்டுபவனை குறிக்கும். நீகான் அப்படின்னாக்கா நாவாய் யார் ஓட்டுறாங்களோ அவங்களை குறிப்பது தான் நீகான். மற்ற எல்லாமே நமக்கு கடலில் ஓடுகின்ற கப்பல் வகைகளை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? ஐயம்னா டவுட்டு. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? கிளாரிஃபை ஆகுறது, தெளிவு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஊக்கம்னா நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது. அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்ன? சோர்வு. எதிர்ச்சொல் எடுத்து எழுதுக. ஸோ எளிது, ஈஸியாக கிடைக்கிறது தான் நம்ம வந்து எளிதுன்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கு ஆப்போசிட் என்னது? அரிது. ஓகேங்களா? அரிதான ஒரு விஷயன்றது தான் நமக்கு வந்து எளிதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வார்த்தை. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஸோ பூட்டும் கூட்டல் கதவுகள். ஸோ மகரமானது கெட்டு இதற்கான இணை எழுத்து என்னது? இங்கு. இங்காக திரியும். அப்போ பூட்டும் கதவுகள். வானம் கூட்டல் அறிந்த. இது எப்படி சேர்த்து எழுதலாம்? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற விதியின்படி இம்மு கூட்டல் ஆ என்பது சேர்ந்து மா என்று தெரிந்து வானம் அறிந்த என்று புணர்ந்திருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. மானம் கூட்டல் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? ஸோ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என் விதியின்படி இம்மு ப்ளஸ் இ என்பது சேர்ந்து மீ என்று புணர்ந்து நமக்கு என்னவாக இருக்கும்? மானம் இல்லா என்று புணர்ந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போற்றப்படுகிறது. ஓகே, சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன. பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை கோள் மீன் எனவும் அஸ்வினி முதலான 27 விண்மீன்களை நான்மீன் எனவும் பகுத்து கூறியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர். செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர். புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர். இக்கோளுக்கு அறிவன் எனும் பெயர் உண்டு. எதுக்கு? புதனுக்கு. வியா என்றால் பெரிய என பொருள்படும். எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனை
வியாழன் என அழைத்தனர். வெண்மை நிறமுடைய கோளானது வெள்ளி என அழைக்கப்பட்டது. இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவையும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன. சரி, ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் எது? ஆன்சர் புதன். ஓகேங்களா? ஸோ புதன் தான் முதன்மையான ஒரு கோள் ஆகும். அடுத்தது, பண்டைய தமிழர் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? கோள்மீன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? சூரியன் முதலான 9 கோள்களை கோள்மீன் என்று அழைத்தனர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, டி ரெண்டுமே கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்ன? புதன் கோளுக்கு வழங்கப்படுகின்ற வேறு பெயர் என்னன்னு பார்த்தோம். அறிவன். ஓகேங்களா? ஸோ அறிவன் என்று அழைக்கப்பட்டன. வானில் பெரிய கோளாக வலம் வரும் கோள் எது அப்படின்னாக்கா வியாழன். ஓகேங்களா? வியா என்றால் பெரிய அப்படின்லாம் படித்தோமா? சங்க புலவர்கள் டேஷ் அறிவையும் சிந்தனை பெற்றிருந்தனர். வானியல் அறிவையும் சிந்தனை பெற்றிருந்தனர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி மற்றும் ஏ சரியான விடை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைச்சொல். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னாலே என்னது? இலக்கியம். ஸோ கிளாசிக்கல் அப்படின்னாக்கா செவ்விலக்கியம் ஆகும். அப்போ ரீஜினல் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா வட்டார இலக்கியம் ஆகும். மாடர்ன் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா நவீன இலக்கியம். டிவோஷனல்னா பக்தி. அப்போ டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கா அது பக்தி இலக்கியம் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. இதில் எது நமக்கு பிழை இல்லாமல் இருக்குது? அவை அன்று அப்படின்றது கரெக்டாக அப்படின்னாக்கா கிடையாது. ஏன்னா அவை அல்ல வரணும். அவை அல்ல, அஃது அன்று. ஓகேங்களா? அவர் அல்லர் என்பது தான் சரியான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. ஆண்பால் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே அல்லேன் அப்படின்னு இருக்கா. ஆக்சுவலி அல்லேன் அப்படின்றது நமக்கு எதுக்கு வரும்? நான் அல்லேன் அப்படின்ற ஒரு இதுக்கு வருமா? அதாவது இது எப்படி சொல்லலாம்? நான் அல்லேன். நான் அப்படின்றது ஆண்பாலையும் குறிக்கும் பெண்பாலையும் குறிக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஆனால் இங்கே மேபி அல்லன் அப்படின்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். சரிங்களா? ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம இதை தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 3. அடுத்தது, அல்லல் அப்படின்னாக்கா பெண்பால். ஒன்றன்பால் அப்படின்னாக்கா அன்று. ஓகேங்களா? ஸோ ஒன்றன்பால் அப்படின்னாக்கா அதாவது பால் வகைகள் பொறுத்த வரைக்கும் ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒன்றன்பால் அப்படின்றது ஒரு அக்ரிணை குறிப்பது போல் உள்ளும். அடுத்து பலவின்பால் அப்படின்னாக்கா அக்ரிணையுடைய பல. அப்போ அல்ல, அவை அல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ ஆன்சர் 3, 4, 2, 1. ஓகேங்களா? ஸோ கீழ்கண்டவற்றில் சரியான தொடரை கண்டறிக. நான் அல்ல என்பது வருமானாக்கா வராது. ஏன்னா அவை அல்ல. நான் அன்று வருமானாக்கா வராது. ஏன்னா அது, அதாவது அஃது அன்று அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அல்லன் அப்படின்னு வருமானாக்கா வராது. ஏன்னா அவன் அல்லன் என்பது தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அல்லேன் என்பது தான் என்னது? கரெக்டான ஒரு தொடராகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. ஆளாளம் அப்படின்னாக்கா விஷம். ஓகேங்களா? ஸோ நஞ்சு. அந்தம் அப்படின்னாக்கா முடிவு. ஓகேங்களா? அந்தம்னா என்னது? முடிவு. அந்தாதி ஞாபகம் இருக்குங்களா? அந்தாதி. அதில் அந்தம் என்பது முடிவை பற்றியும் ஆதி என்பது முதல் பற்றியும் சொல்லும். ஸோ அந்தம்னா முடிவு பற்றி சொல்கிறது. அயன்னா யாரை குறிக்கும்? பிரம்மனை குறிக்கும். மால் அப்படின்னாக்கா விஷ்ணுவை குறிக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொறுத்துக. கதலி அப்படின்னாக்கா வாழை. பூகம் அப்படின்னாக்கா கமுகு. கவரினா சாமரை. மன்றல்னா மாளிகை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ பிழை திருத்துதல். ஓர் சரியான விடை தேர்க. ஒரு நண்பர் கரெக்டு. ஓர் தோழி வருமானா வராது. ஏன்னா ஓர் என்பது உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். அப்போ இங்கே தோ என்பது ஒரு உயிர்மை. அப்போ உயிர்மைக்கு முன்னாடி என்ன வரணும்? ஒரு தோழி. இங்கே ஒரு அறை வரலாமானாக்கா வரக்கூடாது. இங்கே ஓர் அறை என்பது தான் சரி. ஏன்னா
உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் என்பது தான் வரணும். ஓர் நூல் என்பது தவறு. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து உயிர்மை. அப்போ என்ன வந்துடணும்? ஒரு நூல் என்பதாக வரணும். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக உள்ளது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழை திருத்துதல் ஓர் புத்தகம். ஸோ ஓர் புத்தகம் வருமானாக்கா வராது. ஒரு புத்தகம் கரெக்டு. ஒன்று புத்தகம், ஓரிரு புத்தகம்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பிழை திருத்துதல் சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு, ஓர் மாடு வராது. ஒரு மாடு கரெக்ட். ஏன்னா உயிர்மைக்கு முன்னாடி என்ன வரும்? ஒரு தான் வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல என்பதான் கரெக்டு. ஏன்னா பழங்கள் அப்படின்றது என்னது? பல. அப்போ பல வகைகள் பற்றி வரப்போ அல்ல என்ற வினைமுற்று கொண்டு தான் முடியணும். அன்று என்பது ஒருமைக்கானது. ஓகேங்களா? அன்று என்பது ஒருமைக்கான ஒரு வினைமுற்று. அல்ல என்பது பன்மைக்கான ஒரு வினைமுற்று. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்குது. இவை நல்ல பழங்கள் இல்லை, இவை நல்ல பழங்கள் அல்லைலாம் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அல்லைலாம் நான் அல்லை அப்படின்னு தான் வரணும். சாரி, அதாவது அல்லை அப்படின்றது நீ. ஓகேங்களா? நீ அல்லை என்பது தான் கரெக்டு. நீ அல்லை இதுதான் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்றது ஒன்று நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பண்டை கால அரங்கேற்றுதல் வழக்கம் சிறந்த நூல். நூல்களை அரங்கேற்றுதல் சிறந்த வழக்கம் பண்டை காலம். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கமாகும். இது கரெக்டாக இருக்குது. பண்டைய காலம் சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் வழக்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் நமக்கு அந்த தொடரானது சரியாக உள்ளது. எவ்வகை தொடர் என கண்டறிக. என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் வருங்க. செய்தி தொடர், உணர்ச்சி தொடர், கட்டளை தொடர், தொகைநிலை தொடர். ஸோ உணர்ச்சியாகவும் கிடையாது, கட்டளையாகவும் கிடையாது, தொகையாகவும் கிடையாது. இது வந்து ஒரு செய்தி. ஓகேங்களா? என் அண்ணன் நாளைக்கு வரன்ற ஒரு செய்தியை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு செய்தி தொடர் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான கூட்டப்பெயரை தெரிவு செய்க. கல், கற் குவியல் என்பது கரெக்டு. ஓகேங்களா? கற்குவியல், மக்கள், கூட்டம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், புல் என்பதற்கான கூட்டு பெயர் என்ன? புல்கட்டு. ஓகேங்களா? புல்கட்டு, பழக்குலை. ஓகேங்களா? பழக்குலை என்பது கரெக்டாக இருக்கும். இங்கே கற்குவியல் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி டி. அடுத்து பாருங்க, ஆசிரியப்பாவின் ஓசை எது? ஆசிரியப்பா என்பது அகவுலோசை கொண்டது. ஸோ பா வகைகள் வந்து வெண்பா, ஆசிரிப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெண்பா வெண்பா அப்படின்றது செப்பலோசை கொண்டது. அடுத்தது கலிப்பா, கலிப்பா அப்படின்றது துள்ளலோசை கொண்டது. வஞ்சிப்பா என்பது தூங்கலோசை கொண்டது. சரிங்களா? மொத்தம் வந்து பாவைகள் 4 இருக்குது. அவை வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவுலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை கொண்டது. ஸோ ஆசிரியப்பா அகவுலோசை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மலர் உண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலர் பெயர் உண்டு, மலர் உண்டு பெயர் உண்டு, மலரும் பெயர் உண்டு, மலரும் பெயரும் உண்டு என்பது தான் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே ஆல்ரெடி வந்து என்ன இருக்குது? பெயரும் உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? மலரும். ஓகேங்களா? ஸோ மலரும் பெயரும் உண்டு என்பது தான் கரெக்டாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓடு என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச தொடர் எது? ஓடு என்பதற்கான வினையெச்சம் என்ன? ஓடி. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. கலைச்சொற்கள் எழுதல். சரியான இணையை தெரிவு செய்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி தொழில்நுட்பம் என்பது சரி. நானோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி அப்படின்னாக்கா என்ன வரும்? மீனும் தொழில்நுட்பம் என்பது வரும். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னாக்கா புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னாக்கா என்ன வரும்? விண்வெளி கதிர்கள் அப்படின்றது வரணும். சரிங்களா? ஸோ நமக்கு இதில் எது சரியாக பொருந்தியுள்ளது? ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியாக பொருந்தியுள்ளது. ஸோ நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் ஆஃபீஸர். இன்ஃப்ராரெட், ஓகேங்களா? இன்ஃப்ராரெட் ரேஸ் அப்படின்னாக்கா என்னன்றதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள், காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். அப்போ இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் என்ன அப்படின்றதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்க, காஸ்மிக் ரேஸ்னால் என்னது?
விண்வெளி கதிர்கள் ஆகும். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ் யூவி ரேஸ் அப்படின்னாக்கா புரோத கதிர்கள். அகச்சிவப்பு கதிர்கள் என்னது? இன்ஃப்ராரெட். ஓகேங்களா? அகச்சிவப்பு கதிர்கள் இன்ஃப்ராரெட் ரேஸ்னால் அகச்சிவப்பு கதிர்கள் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வைல்ட் வைண்ட் இதற்கான கலிச்சொல் என்ன? சுழல் காற்று. வைல்ட் வைண்ட்னா சுழல் காற்று. டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. லேண்ட் ப்ரீஸ் அப்படின்னாக்கா நிலக்காற்று. அப்போ சீ ப்ரீஸ். ஓகேங்களா? சீ ப்ரீஸ் அப்படின்னாக்கா கடல் காற்று ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுங்களா? டொர்னாடோனா என்ன? அடுத்தது ஸ்டார்ம்னா என்ன? இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ வைல்ட் வைண்டுனா சுழல் காற்று, டெம்பஸ்ட்னா பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ்னா நிலக்காற்று, சீ பிரீஸ்னா கடல் காற்று. உங்களுக்கான கேள்வி டொர்னாடோ அப்படின்னா என்ன, ஸ்டார்ம்னா என்ன? இதெல்லாம் நமக்கு மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த டாபிக் இந்த கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா? டெம்பஸ்ட்டு, டொர்னாடோ, ஸ்டார்மு, வைல்ட் வைண்டு, லேண்ட் ப்ரீஸு, சீ ப்ரீஸு, இதெல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இந்த டொர்னாடோனா என்ன, ஸ்டார்ம்னா என்ன, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸர். ஸோ வைல்ட் வைண்ட்னா சுழல் காற்று. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூற்று காரணம் சரியா தவறாம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம். சரிங்களா? ஸோ உலக காற்று நாள் அப்படின்றது ஜூன் 15 என்பது சரி. அடுத்தது காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் கிடையாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா? 2ஆம் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனால் தமிழகம் என்பது காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகித்துள்ளது. அப்போ கூற்று 2 தவறு. அடுத்தது காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். இது கரெக்டாக இருக்கு. அப்போது கூற்று 1, 3 ஆகியன சரி. ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கட்டுங்களா? உலக காற்று தினம் அப்படின்றது ஜூன் 15. அப்போது உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உலக சுற்றுச்சூழல் தினம் என்னைக்கு? உலக காற்று தினம் அப்படின்றது ஜூன் 15. அப்போது உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்றது என்னைக்குன்றதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃபீஸர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் செக் பண்ணிவிடுங்க. ஆன்சர் 1, 3 ஆகியன சரியாகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் பொருள் வேறுபாடு. ஸோ கொடைன்னா என்னது? ஈகை. கோடை அப்படின்னாக்கா வெயில் காலத்தை குறிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், குறில் நெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு. ஸோ மறி, இந்த மறினா என்ன? மறித்தல். ஸோ மறித்தல் அப்படின்னாக்கா தடுத்தல் அப்படின்ற மீனிங் வரும். ஓகே, மற்ற எதுவுமே நமக்கு கரெக்டான மீனிங் வராது. ஸோ மாறினா மாறுபடுதல், வேறுபடுதல். இதுவே இந்த மாறி அப்படின்னாக்கா மழை. ஓகேங்களா? இந்த மாறி அப்படின்னாக்கா என்ன மீனிங்? மழைன்ற மீனிங் வரும். இந்த மாறி அப்படின்னாக்கா மாறுபடுதல் அப்படின்னாக்கா வேறுபடுதல் அப்படின்ற மீனிங் கொடுக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக. வரம், வாரம். ஸோ வரம்னா என்ன? அருள் கிடைக்கிது நமக்கு. ஓகேங்களா? வாரம்னா கிழமை குறிக்கும். ஓகேங்களா? வாரம் அப்படின்றது கிழமை குறிக்கும். வரம்னா அருள். ஓகேங்களா? ஸோ வரம்னா பூஜை வருமானாக்கா வராது. வரம்னா அருள், வாரம்னா கிழமை. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், திங்கள் இரு பொருள் தருக. ஸோ திங்கள்னால என்னது? மாதம், நிலவு, சந்திரன், இது எல்லாமே குறிக்கும் நமக்கு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த நிலவை குறிக்கின்ற சொற்கள். ஓகேங்களா? ஸோ நிலவை குறிக்கின்ற சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிலவை குறிக்கின்ற சொற்கள்னாக்கா நிலவு, சந்திரன், மதி. ஓகேங்களா? திங்கள், இது 4மே நமக்கு நிலவை குறிக்கின்ற சொற்கள் ஆகும். அதே திங்கள் அப்படின்றது நமக்கு மாதம். ஓகேங்களா? திங்கள் அப்படின்ற ஒரு திங்கள் அப்படின்னா மாதத்தை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ திங்கள்னா மாதத்தையும் குறிக்கும். ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்தது கிழமை, திங்கள் கிழமை அப்படின்றதையும் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ திங்கள்னா கிழமையும் குறிக்கும், ஒரு திங்கள் அப்படின்ற ஒரு மாதத்தையும் குறிக்கும். ஓகேங்களா? திங்கள்னா மாதம், கிழமை குறிக்கும். அடுத்தது நிலவை குறிக்கின்ற ஒரு சொல்லாகவும் நமக்கு இருக்கும். புரியுதுங்களா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிலவை குறிக்கின்ற சொற்கள் அப்படின்னாக்கா மதி, சந்திரன், நிலவு, திங்கள், இது 4மே நமக்கு நிலவு குறிக்கின்ற சொற்கள் ஆகும். அதுவே திங்கள் என்பதற்கான சொற்கள் அப்படின்னாக்கா கிழமை,
மாதம், நிலவு என்ற மீனிங் வரும். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 83 பாருங்கள். மதி என்பதற்கான இரு பொருள் என்ன? ஸோ மதி அப்படின்னாக்கா அறிவையும் குறிக்கும், நிலவையும் குறிக்கும். ஓகேங்களா? அறிவு குறிக்கும், ஆனால் சூரியனை குறிக்காது. ஓகேங்களா? சூரியனை குறிப்பதற்கு வெய்யோன், பருதி, கதிரவன், இந்த மாதிரி பல பெயர்கள் இருந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ மதி அப்படின்றது அறிவு, நிலவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தால். ஸோ சிறுமி தான் கையில் அப்படின்னு வருமானா வராது. ஸோ சிறுமி தனது கையில் அப்படின்றது மீனிங் வருது. தாம் கையில் அப்படின்னு வராது. ஏன்னா தாம் அப்படின்றது என்னது? பன்மை குறிப்பது. ஆனால் சிறுமின்றது ஒருமை. ஸோ தன்னால் அப்படின்னு வருமானாக்கா வராது. ஏன்னா சிறுமி தன்னால் கையில் மலர்களை வைத்திருந்தால் அப்படின்னு மீனிங் வருமானாக்கா வராது. ஸோ தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். அடைப்புகளில் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஸோ இடி டேஷ் மழை வந்ததால். அருவி மலையில் டேஷ் விழுந்தது. ஸோ இடியுடன் கூடிய மழை வந்ததால் அருவி மலையிலிருந்து விழுந்தது. இது கரெக்டாக இருக்குங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க. சரியான சொல்லால் நிரப்புக. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம். டேஷ் உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம். ஸோ மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளத்தை காப்போம். ஆன்சர் ஆப்ஷன் சி. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். டேஷ் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஸோ சரியான இணைப்பு சொல் எது அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும். இங்கே பாருங்கள். மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஷ் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஸோ இணைப்பு சொல் தேர்வு செய்ய சொல்கிறாங்க. தமிழகத்தில் ஆல்ரெடி மழை பெய்து வருகின்றது. மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்தது இணைப்பு சொல் தான் பாருங்கள். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஷ் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுங்க. திருக்குறளை இயற்றியவர் யார்? திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்றதான் கேட்போம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. எறும்பு பாடுபடுவது எதற்காக? ஏன் அப்படின்றது வருமா? எப்படின்றது வருமா? என்னன்றது வருமா? நமக்கு எறும்பு பாடுபடுவது என்பது எதற்காக? எதற்காக எறும்பு பாடுபடுது? ஓகேங்களா? எதற்காக எறும்பு பாடுபடுது அப்படின்றது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஸோ அந்த வினையை பார்க்குறீங்க. வினையில் என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள். இப்போ இவன் இருக்கா, அப்போ அது என்னது? எதிர்காலம் ஆகும். ஸோ நாளை அப்படின்ற ஒரு எதிர்காலம். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருத்தமான காலம் அமைத்தல். அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். ஸோ அங்கே என்ன வினை இருக்குது? சொன்னார். அப்போ அதில் என்ன எழுத்து இருக்குது? இத்து, இட்டு, இரு, இன்னு. இதில் உள்ள இந்த இன்னுன்ற இறந்த கால இடைநிலை இருக்கா? ஓகே. அன்றே அப்படின்ற ஒரு இறந்த காலத்தை பற்றி சொல்லுது. அது என்னது? அப்போது ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பாருங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். ஸோ இங்கே இருக்கிற வினையானது என்ன? நடக்கின்றனர். ஓகேங்களா? இந்த நடக்கின்றனர் அப்படின்றதுல என்ன இது இருக்குது? இடைநிலை இருக்குது. கின்று. அப்போது கிரு, கின்று, ஆனின்று. இதெல்லாம் என்னது? நிகழ்கால இடைநிலை ஆகும். கிரு, கின்று, ஆனின்று அப்படின்னு வந்தாலே அது ஒரு நிகழ்காலம் ஆகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினைவை பொழுது நீயே செய் அப்படின்னு சொல்கிறது ஏவல் விடை. ஸோ இது ரிப்பீட் ஆகுதுங்களா? நீயே செய் அப்படின்னாக்கா ஏவல் விடை. செய்வேன் அப்படின்னு சொன்னாங்கனாக்கா நேர் விடை. செய்ய மாட்டேன்னு சொன்னாக்கா மறை விடை. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வாரான் அப்படின்ற ஒரு பேச்சு வழக்கு எப்படி எழுத்து வழக்கில் எழுதலாம்? அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். இது கரெக்டாக இருக்குது. அவன் திருமணத்திற்கு போய் வாரான். அது அப்படியே கொடுத்துருக்காங்க. போய் வாரேன் வராது, போய் வாரான் வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்க. பேச்சு வழக்கு கொடுத்துட்டு அதுக்கான எழுத்து வழக்கு சொற்கள் எழுத சொல்கிறாங்க. அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனை கூட்டி கொண்டு வருகிறேன். இது கரெக்டாக இருக்குது. அவனை கூட்டித்தான் வருவேன். அவனை கூட்டிக்கின்னு வாரேன். அவனை கூப்பிட்டு வருகிறேன். இதெல்லாம் பேச்சு வழக்கு. அப்போ எழுத்து வழக்குனாக்கா ஆப்ஷன் ஏ தான் சரியாக உள்ளது.
பேச்சு வழக்குக்கான எழுத்து வழக்கை கண்டறிக. சிறிது உட்கார்ந்து போ. ஸோ உட்கார்ந்து அப்படின்றதுக்கான எழுத்து வழக்கு என்னவாக இருக்கும்? உட்கார்ந்து. ஆன்சர் ஆப்ஷன் பி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறி கொண்ட தொடரை தேர்வு செய்க. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர். இங்கே இலர் அப்படின்னு கம்மா கொடுத்துட்டு எழுதாத அறிஞர் இலர். இங்கே எல்லா இடத்துலையும் கம்மா கம்மா கம்மான்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஆப்ஷனே வராது. அடுத்தது பாருங்கள். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. இது நமக்கு கரெக்டாக இருக்குது. திருக்குறள் கமா பற்றி பேசாத புலவர் கமா இலர் கமா இந்த மாதிரி கம்மா கம்மா கம்மான்னு வந்தால் அது வந்து ஒரு இதுவே கிடையாது. ஓகேங்களா? திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ ஆப்ஷன் பிக்கும் டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, புலவர் இல்லர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். ஓகேங்களா? எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர், பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ இந்த முக்காறு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த முக்காறு புள்ளி அப்படின்றது நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் மற்றும் எழுத்தாளர் இலர் அப்படின்ற ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியாக உள்ளது. அடுத்து நிறுத்தற்குறிகள் பாருங்கள். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும். ஸோ பேசும் கமா பாடும் கமா வீட்டு வேலைகள் செய்யும். இது நம்ம கரெக்டாக இருக்குது. இது என்னோடு பேசியதே என கேட்டான். பேசியதே கமா வருமானா வராது. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் பேசும் ஆச்சரியக்குறியா பாடும் அப்படியே விட்டுட்டு வீட்டு வேலை செய்யும். இது வந்து நமக்கு வந்து பொருத்தமே இல்லை. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும். ஸோ இந்த கணியனுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்டாக உள்ளது. ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, நாம் இந்த வீடியோவில் 100 கொஸ்டின் ஓகேங்களா 6/1/2025 அன்று நடைபெற்ற தமிழ் எலிஜிபிலிட்டிலேருந்து 100 கொஸ்டின் அப்படின்றது நம்ம வந்து டெஸ்ட்டாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.